ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நீமர் நம்ம வைக்கிள் பாயிண்ட்ஸ்ல இருந்து. நல்லா பார்த்துக்கோங்க மக்களே, இவ்வளோ நாள் வந்துட்டு ஆஃபீஸ் உள்ளதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு ஆஃபீஸ் உள்ளே அத்தனை வண்டிங்க இருக்குது. உண்மைக்குமே சொல்றேன், இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, மொத்தமா 6 வண்டி பார்க்க போறோம். 6க்கும் மேல இருக்கு. அதனால தான் இந்த 2 வண்டியை வெளியவே எடுத்துட்டு வந்துட்டோம். இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு லொகேஷனை வந்துட்டு வெறும் வார்த்தையில தான் சொல்லியிருப்போம். இன்னைக்கு வீடியோலயே காட்ட போறோம். நம்ம டோல் பிளாசா, அதாவது மாத்தூர், நம்ம மாதாவரம் தாண்டி வந்தீங்கன்னா மாத்தூர் டோல் பிளாசாக்கு அப்படியே பக்கத்துல, ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆஃபீஸ் இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஆஃபீஸில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 4க்கும் மேலே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆஃபீஸ் உள்ள வண்டி பத்தாம வெளியில எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். அந்த 2 வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் 6 வண்டியை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடலு, வெறும் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாடலு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடினா ஆக்சுவலி ஒரு 70% புது வண்டிக்கு கணக்கு, ஓகேங்களா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க வேண்டியது படா தோஸ்ட். மெயினா நம்ம சொல்ல வேண்டியது கண்டெய்னர், இது க்ளோஸ்டு கண்டெய்னர் வண்டி, ஓகேங்களா? இது ஆஃப் பாடி வண்டி இல்ல, ஃபுல் க்ளோஸ்டு வண்டி. இந்த வண்டியில நம்மளே எடுத்து பெயிண்ட் பண்ணி பக்காவான ஒரு கண்டிஷன்ல வச்சிருக்கோம். இதுல மெயினா நம்ம நோட் பண்ண வேண்டியது 2 வருஷம் எஃப்சி இருக்கு. 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் எஃப்சி இருக்கு. ஸோ தாராளமா நம்பி வாங்கலாம். 2 வருஷத்துக்கு எஃப்சி இருக்கு, உங்களுக்கு எஃப்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மெயினா இந்த வண்டியில வந்துட்டு 1 இயர் இன்சூரன்ஸ் இருக்கு. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 80% இல்ல, இந்த வண்டிக்கு நான் வந்துட்டு 90% கேரண்டி தருவேன். இந்த 2023 படா தோஸ்ட் மாடல்ல 90% டயர் கண்டிஷன்ல பக்காவா இருக்கான். இது நம்மளே எடுத்து ஒர்க் பண்ணதுங்க. நம்மளே வந்துட்டு ஆஃப் பாடி வண்டியை ஃபுல் க்ளோஸ்டு வண்டியா மாத்தி தருவோம். அதே மாதிரி இந்த வண்டி வந்துட்டு ஃபுல் க்ளோஸ்டு வண்டியை பக்காவான கிளீன் நீட் கண்டிஷன்ல பெயிண்ட் பண்ணி தரமா வச்சிருக்கோம். கண்டெய்னர் உள்ளேயும் பார்த்துடலாம். பார்த்தாலே தெரியும், சும்மா பல மின்ற லெவலுக்கு இருப்பான். 2023 மாடல் மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடி பக்காவா பெயிண்ட் பண்ணி சேலுக்குன்னு தரமா இறக்கிருக்கோம், ஓகேவா? இது புது வண்டி, அதனால மறந்துடாதீங்க. நான் சொல்ற புது வண்டின்னு மென்ஷன் பண்றது எல்லாத்தையும் சரி பண்ணி பக்காவான கண்டிஷன்ல புது வண்டியா இறக்கிருக்கோம். அதனால நம்பி வரலாம், நம்பி வாங்கலாம். ஃபர்ஸ்ட் வண்டியா நம்ம பார்த்தது 2023 படா தோஸ்ட். வாங்க 2வது வண்டியை பார்க்கலாம். நம்ம பார்க்க போற வண்டி அதே அசோக் லைலாண்ட்ல, ஆனா இது வந்துட்டு ஒரு ஆஃப் பாடி வண்டி. லாஸ்ட் வீடியோல இந்த வண்டியை பத்தி போட்டதுமே நிறைய என்கொயரிஸ் வந்தது. ஏன்னா நாங்க லாஸ்ட் வீடியோல இந்த வண்டியை பத்தி மென்ஷன் பண்ணது என்னன்னா, இது ஒரு ஆஃப் பாடி வண்டி, ஆனா நம்ம இதை வந்துட்டு ஃபுல் க்ளோஸ்டு வண்டியா மாத்தி தரோம் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால இந்த வண்டிக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. இதை சீக்கிரமா கிராப் பண்றவங்க கிராப் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கான பிரைஸ் இந்த வீடியோவோட எண்டில் நான் கண்டிப்பா சொல்ல போறேன். இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது, இந்த வண்டியில நாங்க டயர் சேஞ்ச் பண்ணி தருவோம். இது நாங்க வந்துட்டு, நான் ஏன் சொல்றேன்னா, இதோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 70%ல இருக்கு. பிலோ 80 போச்சுனாலே எங்க சைட்ல இருந்து நாங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது நம்ம வைக்கிள் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தர, எப்பயுமே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தர ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இப்ப இருக்க இந்த மாத்தூர் ஆஃபீஸ்ல இந்த வண்டிக்கு இப்போ கொஞ்சம் டிமாண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா என்கொயரிஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த வண்டிக்கு நாங்க கம்பல்சரி வந்துட்டு ஃபுல் க்ளோஸ்ட் வண்டியா மாத்தி தரோம்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த வண்டியோட டீடைல் திரும்பி சொல்றேன். 2022 மாடலு, 1 இயர் இன்சூரன்ஸ், 1 இயர் எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டிக்கு மட்டும் நாங்க ஆஃபர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஃப் பாடி வண்டியை ஃபுல் க்ளோஸ்டு வண்டியா மாத்தி தரோம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 2 டயர் கம்பல்சரி மாத்தி தருவோம். பேக்ல இருக்க 2 டயருமே வந்துட்டு இப்ப மாத்தின டயர் தான். ஃப்ரண்ட்ல இருக்கிற டயர் வந்துட்டு உங்களுக்கு மாத்தி தரணும்னா கண்டிப்பா நாங்க மாத்தி தருவோம். இதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. இன்சூரன்ஸ், எஃப்சி ரெண்டுமே 1 வருஷம் கரண்ட்ல இருக்கு. அதனால நம்பி வாங்க மக்களே. வாங்க அடுத்த வண்டியை போய் பார்க்கலாம். நான் சொன்ன பேலன்ஸ் 4 வண்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினா ஒரு சில ஆஃபர்ஸை பத்தி நான் பேச விரும்புறேன். நான் லாஸ்ட் வீடியோல வந்துட்டு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி தரோம், வண்டிக்கு மட்டும் இல்ல வண்டியை ஓட்டுற டிரைவர்ஸ்க்கும். ஆனா இந்த வாட்டி அந்த இன்சூரன்ஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, வண்டியை எடுக்கிற எந்த டிரைவரா இருந்தாலும் சரி. அதாவது இந்த ஆஃபர் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான். நீங்க நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்து வண்டியை வாங்கிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ண போறோம். லைஃப் இன்சூரன்ஸ் மக்களே, வண்டிக்கான இன்சூரன்ஸ் சொல்ல, டிரைவருக்கான லைஃப் இன்சூரன்ஸ் வந்துட்டு 2 வருஷத்துக்கான இன்சூரன்ஸை ஆஃபர் பண்ண போறோம். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம மற்ற ஆஃபர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு வண்டியை எடுத்துட்டு இந்த டியூ கட்ட முடியாம சீசிங்ல போயிருக்கும். அந்த மாதிரி உங்களோட வண்டி ஃபர்ஸ்ட் டைம் சீசிங்ல போயிருந்துச்சா, உங்களால ஃபைனான்ஸ் பண்ண முடியலையா, அதை கட்டி எடுக்க முடியலையா, அதை நாங்களே கட்டி நாங்களே எடுத்து தரோம். ஏன்னா நாங்களும் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்க வண்டி வந்துட்டு சீசிங்ல போச்சுன்னு ஒரு நாளுமே நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க வெறும் நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருந்தா மட்டும் உங்களோட வண்டி ஃபர்ஸ்ட் டைம் சீசிங்ல போயிருந்துச்சுன்னா அதை நாங்களே எடுத்து ரீஃபினான்ஸ் பண்ணி அந்த ஃபைனான்ஸ்க்கான அமௌண்ட்டை நாங்க கட்டிட்டு நீங்க எங்க கிட்ட பொறுமையா கட்டி உங்களுக்கான சொந்த வண்டியா மாத்திக்கலாம். இது நம்ம வந்துட்டு நம்ம வைக்கிள்ஸ் பாயிண்ட்ஸோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்குற ஒரு ஆஃபர்.
ஆஃபர்ஸை தொடர்ந்து நம்ம பார்க்க போற 3வது வண்டியை பார்த்தீங்கன்னா, நான் சொல்லவே தேவையில்ல, இந்த வண்டியை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்ட்டு. இந்த கொரியர்ஸ் அண்ட் கூட்ஸ் சர்வீஸ்க்கு செம்மையா ஒரு பக்காவான ஒரு கண்டிஷன்ல இருக்க வண்டி தான். அது வேற எந்த வண்டியும் இல்ல, நம்ம டாடா ஏஸ் கோல்டு தான். இந்த வண்டியை பாத்தீங்கன்னா 2021 மாடல். ஆனா நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இது 2021 மாதிரியே இருக்காது, ஒரு புது வண்டி மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு பக்காவான கண்டிஷன்ல இருக்கான். நீங்க ஜஸ்ட் நேர்ல வந்து விசிட் பண்ணா மட்டும் போதும். நான் திரும்பியும் சொல்றேன், நம்ம லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாத்தூர் தாங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருப்பேன். மேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்ணுவாங்க லொகேஷனை. அந்த லொகேஷனை பார்த்துட்டு வாங்க. இந்த வண்டியோட ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க எல்லாமே வந்துட்டு கரண்ட்ல இருக்கு. அதாவது எஃப்சி பாத்தீங்கன்னா 12 months plus 4 months, அதாவது 16 மாசம், ஒரு வருஷத்துக்கு மேல எஃப்சி கரண்ட்ல இருக்கு. 7 மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. அந்த 7 மாசம் இன்சூரன்ஸை உங்களுக்கு ஒரு வருஷமா மாத்தி தரணும்னாலும் நம்ம மாத்தி தருவோம். ஏன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறது தான் எங்களோட சேவை. வைக்கிள் பாயிண்ட்ஸை நீங்க நம்பி வரலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 80% டயர் கண்டிஷன்ல பக்காவா இருக்கான். கண்டெய்னர் பக்காவான கண்டிஷன்ல இருக்கான். கண்டெய்னர் பார்க்கணும்னா வீடியோட எண்ட்ல தனியா ஒரு போர்ஷனே போடுறேன். ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது 3வது வண்டி, இன்னும் நம்மளுக்கு 3 வண்டி இருக்கு. ஸோ அடுத்த வண்டிக்கு போயிடலாம் வாங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4வது வண்டி வந்துட்டோம். இது வந்துட்டு டாடா ஏஸ்ல எக்ஸல் மாடலு. இந்த வண்டியை நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லியே ஆகணும். இது 2018 மாடலு. அந்த டைம்ல வந்தப்பயே பீக்ல இருந்த மாடலு. அதாவது நம்ம இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல சரியான பீக்ல இருந்த மாடலு 2018 டாடா ஏசி எக்ஸல் மாடலு. இதுவும் ஒரு ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னர் வண்டியா தான் உங்களுக்கு வரும். நான் திரும்பியும் சொல்றேன், நீங்க வந்துட்டு இந்த கொரியர்ஸ் டெலிவரி பண்ணோம் அப்படி இல்லையா, ஒரு பேக்கேஜஸ் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பக்காவான ஒரு ஸ்டேபிலிட்டியோட இருக்கிற ஒரு வண்டியா இருக்கும். ஏன்னா உள்ள திங்ஸை வச்சிங்கன்னா எந்த திங்ஸுமே வந்துட்டு அவுட் சைட்ல நம்மளுக்கு வெளியே தெரியாது, ஒரு க்ளோஸ்ல இருக்கும். அதனால இந்த கண்டெய்னர் வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மெயினா இதுல பார்க்க வேண்டியது 1 year இன்சூரன்ஸும் 1 year எஃப்சியும் கரண்ட்ல இருக்கு மக்களே. ஸோ அதனால நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க இந்த வண்டியை விசிட் பண்ணீங்கன்னா 2018 மாடலு. நான் திரும்பியும் சொல்றேன், அந்த டைம்லயே பீக்ல இருந்த மாடலு. உங்களுக்கு வேணும்னா மேல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் டைரக்டா டிஎம் பண்ணுவாங்க. எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் மெசேஜ்லேயே வந்துடும். இல்லையா கால் என்கொயரி பண்ணணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன்லயே நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வண்டியோட டீட்டெயில் திரும்பியும் சொல்றேன், இது 2018 மாடல், 1 year எஃப்சி இருக்கு, 1 year இன்சூரன்ஸ் இருக்கு. தரமான ஒரு வண்டியா இருப்பா, ஃபுல் க்ளோஸ்டு வண்டி. அதே 2018ல அதே டாடா ஏஸ் எக்ஸல்ல இந்த வண்டி பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்கும் இந்த கண்டெய்னருக்கும் ஒரு மேஜரான ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அது என்னன்ட்டு ஒரு உங்களுக்கு சைடு ஆங்கிள் ஒரு வீடியோ வரும், அதுல நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நான் சொன்ன மேஜர் டிஃபரெண்ட் இதுதான். இது வந்துட்டு 2018 மாடல் தான், அதுவும் 2018 மாடல் தான். ஆனா இதுல என்ன மேஜர் டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி கூட்ஸ்க்கு யூஸ் பண்ண வண்டி. இதுல தனியா ஆல்ரெடி சைட் டோர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான தரமான ஒரு ரேட்ல எங்களால பண்ணி தர முடியும். நம்ம வைக்கிள் பாயிண்ட்ஸ்ல இந்த மாதிரி வண்டி டிஃப்ரெண்டான வண்டி நம்மளோட வைக்கிள் பாயிண்ட்ஸ்ல குவிஞ்சு கிடக்கும். அதனால இப்ப இந்த ஒரு மாடல் வந்திருக்கு, சைட் டோரோட வித் அட்டாச்மெண்ட், சைட் டோரோட எல்லாம் பக்காவான கண்டிஷன்ல இருக்கு. அன்லோடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். அதனால இந்த வண்டியை நான் திரும்பி சொல்றேன், 2018 மக்களே. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் எஃப்சி வந்துட்டு கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டியில என்ன சொன்ன, 2 வருஷம் எஃப்சி வந்துட்டு கரண்ட்ல இருக்கு. அதாவது இந்த இயர் 2025ல இருந்து 2026, ஸோ இந்த இயருக்கும் நெக்ஸ்ட் இயருக்கும் கரண்ட்ல இருக்கு. அதனால நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்கும் 1 year இன்சூரன்ஸ் நம்ம சைட்ல இருந்து பண்ணி தரோம். ஸோ அது உங்களுக்கு கரண்ட்ல வந்துடும். வாங்க அடுத்த வண்டியை போய் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 5 வண்டியை பார்த்துட்டோம். லாஸ்ட் வண்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஆஃபரே ரிவல் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன 2 ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் வந்துட்டு டிரைவர்ஸ்க்கு ஃப்ரீயா போட்டு தரோம். 2 வருஷம், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் டிரைவர்ஸ்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு தரோம். 2வது பாத்தீங்கன்னா, உங்களோட வண்டி சீசிங்ல போனா ரீஃபினான்ஸ் பண்ணி தரோம். நீங்க எங்க வண்டி எடுத்திருந்தாலும் சரி, அது சீசிங்ல போயிடுச்சுன்னா நாங்களே ரீஃபினான்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வண்டியை மீட்டு தருவோம். நீங்க நம்ம கிட்ட ஃபைனான்ஸ் கட்டி உங்களோட வண்டியை சொந்த வண்டியா மாத்திக்கலாம். கடைசியா நான் சொல்ல போற இந்த ஆஃபர் தான் வந்துட்டு மெயினான ஆஃபர். நாங்க ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மெயினா தெரியும். ஆனா இந்த 2025ல நம்ம இன்சூரன்ஸ்க்குன்னு தனியா ஒரு ஆஃபர் எடுத்துட்டு வர போறோம். நான் சொல்ற கோட் வேர்டை நீங்க மறக்காம யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். நீங்க வெளியில எங்க இவ்வளவு நாள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு இன்சூரன்ஸ் என்னால பண்ண முடியுமான்ற அளவுக்கு நீங்க யோசிச்சு பாக்குற அளவுக்கு ஒரு பிரைசிங்ல நான் சொல்ல போறேன். நீங்க நார்மலா 10,000 ரூபாய்க்கு ஒரு இடத்துல போயிட்டு இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாய்க்குள்ளே எங்களால போட்டு தர முடியும். ஆமா மக்களே, இப்ப நாங்க எடுத்துட்டு வர ஆஃபர் பாத்தீங்கன்னா மினிமம் 30 to 50%
மொத்தமா கேஷ்பேக் ஆஃபர் அப்படியே. இப்போ நீங்க வந்துட்டு 15,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்றீங்க, இல்ல 10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 30 to 50% உங்களுக்கு அந்த 10,000 ரூபாயில மினிமம் 3,000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 5,000 ரூபாய் வரைக்கும் எங்களால ஆஃபர் பண்ணி தர முடியும். இதுக்கு நாங்க யூஸ் பண்ண போற கோட் பாத்தீங்கன்னா VP2025. அதாவது இந்த இயர் நம்ம வைக்கிள் பாயிண்ட்ஸோட கோட் வேர்ட் மறந்துடாதீங்க. இந்த கோட் வேர்ட் யூஸ் பண்ணா மட்டும் போதும். உங்களோட வண்டி எந்த வண்டியா இருந்தாலும் சரி, சின்ன வண்டியில இருந்து பெரிய பெரிய வண்டியா இருந்தாலும் சரி, அதுக்கு எதுவா இருந்தாலும் நம்மளால இன்சூரன்ஸ் பண்ணி தர முடியும். இதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு கோட் VP2025. இந்த கோட் சொன்னீங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு 30 to 50% அப்படியே ஃபிளாட் அமௌண்ட் கேஷ்பேக்கா உங்களுக்கு தரப்படும். இது நாங்க உறுதியா சொல்றோம். நம்ம வைக்கிள் பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயம் தாங்க நோட் பண்ணி பண்ற விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன தேவையோ அதை செய்யறது தான் எங்க சேவை. ஸோ மறந்துடாதீங்க. வாங்க லாஸ்ட் வண்டியை பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்க்க போற வண்டி, இந்த வண்டியை பத்தி நான் லாஸ்ட் வீடியோல இல்லை, நம்ம பிஃபோராகவே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். நம்ம வெறும் வண்டியை விற்கிறத மட்டும் நம்ம மெயின் ஃபோக்கஸாக எடுக்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையும் தான் நம்ம எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். இன்சூரன்ஸ்லேருந்து ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாமே தான் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ நடக்கிற பிஸ்னஸ் இந்த மிட் நைட்டில் ஃபுட் கோர்ட், அதாவது ஃபுட் ட்ரக் வச்சுட்டு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர். நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வண்டி ரெடி பண்ணி அதில் 2 வண்டி வந்துட்டு சேல் பண்ணிட்டோம். அதில் மீதி 4 வண்டி வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அந்த சேல்ஸில் வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த ஒரு வண்டியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டியும் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற கஸ்டமைசேஷனில் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால ரெடி பண்ணி தர முடியும். நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு நார்மல் வண்டியை நீங்கள் வந்துட்டு ஃபுட் ட்ரக்காக மாற்றணும், இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷனில் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது செய்யறதுக்கு மட்டுமே 1.5 லட்ச ரூபாய் கிட்ட ஆகும். மினிமம் நான் சொல்கிற அமௌண்ட் வந்துட்டு 1 lakh to 1.5 lakh ஆகும். ஆனால் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சு 3.5 lakhலேயே இந்த வண்டியை சேல் பண்ணலான்னு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம 2 வண்டியை வித்தாச்சு, 4 வண்டி கஸ்டமைசேஷனில் இருக்குது. இது நீங்கள் இந்த வண்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் ஜஸ்ட் 3.5 lakhs. இந்த 3.5 lakhs யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய திங்ஸை பண்ணலான் இருக்கோம். வெறும் 3.5 lakhsக்கு நீங்க என்ன காம்ப்ளிமெண்ட்ரி பண்ண போறீங்க? ஜஸ்ட் சும்மா டயரை மாத்தி தரது, இன்சூரன்ஸ் போட்டு தரது அப்படி இல்லை மக்களே. நீங்க என்ன மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற சிலிண்டர்ஸ், திங்ஸ், ஸோ உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகிற திங்ஸ் எல்லா திங்ஸும் நாங்கள் மென்ஷன் பண்ணல. ஒரு பிஸ்னஸ்னா இப்போ நார்மலாக நான் சொல்கிறேன், இப்போ வெறும் சாட் ஐட்டம் மட்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவனோ இல்லை சிலிண்டரோ இல்லை ஒரு செட்டப் ஸ்டவ், ஸோ அந்த மாதிரி என்ன மெயினான திங்ஸ்லாம் தேவையோ அது நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக தரலான் இருக்கோம். ஸோ ஒரு நார்மல் செட்டப் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி பண்ணுவோமோ அந்த நார்மல் செட்டப் நாங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி தரலான் இருக்கோம். இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த வண்டி என்கொயரிஸில் போயிட்டு இருக்கு. நீங்களும் என்கொயரி பண்ணி ஒரு நெட் பேமெண்ட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி திங்ஸ் எல்லாமே வந்துடும். அதை தாண்டி நீங்க மெயினா நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருக்கணும். அதுதான் மெயின் ஃபோக்கஸே நம்மளுக்கு. நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருந்தா மட்டும் போதும், எல்லா ஆஃபர்ஸும் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபுட் பிஸ்னஸ் அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வண்டியோட வரதுனால கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஜஸ்ட் 3.5 lakhs தான். நான் அகைன் மென்ஷன் பண்றேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2013 மாடல் வண்டி. இதுக்கு 1 year இன்சூரன்ஸ், 1 year FC எல்லாமே கரண்ட்ல வந்துடும். நீங்க தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் இந்த வண்டியை தாராளமா எடுத்துட்டு போயிட்டு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம். மிட் நைட் ஸ்பாட் நிறைய இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய 3 star 5 star ஹோட்டலை விட இந்த ரோட்டு கடையில் இருக்க ஃபுட் ட்ரக்கை தான் நம்பி சாப்பிட்றாங்க மிட் நைட்ல. ஸோ நீங்க மறந்துடாம இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. யாருன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வண்டியை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 2 3 4 வெளியிலயும் 2 வண்டி காமிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோல மொத்தமா 6 வண்டியும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம காமிச்சாச்சு. மற்ற டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த வண்டின்ட்டு எதனா தனித்தனியா அந்த வண்டியை பத்தி என்கொயரிஸ் இருக்குன்னா உங்களோட வாட்ஸ்அப்க்கு டைரக்டா டிஎம் பண்ணுவாங்க. நீங்க ஜஸ்ட் பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸு, அப்புறமேட்டு எல்லா வண்டியோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டிஎம்ல வந்துடும். மெயினா நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியாச்சு. அகைன் அந்த ஆஃபர்ஸை மட்டும் நான் ரிப்பீட் பண்றேன். உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு தரப்படும். நம்ம கிட்ட வண்டி எடுக்கிற எல்லா டிரைவர்ஸ்க்குமே 2 வருஷம் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு தரப்படும். 2வது, உங்களோட வண்டி ஃபர்ஸ்ட் டைம் சீசிங்ல போயிருந்துச்சுன்னா அதை நாங்களே சீசிங்ல இருந்து எடுத்து ரீஃபினான்ஸ் பண்ணி எங்க கிட்ட ஃபைனான்ஸ் கட்டுற மாதிரி பார்த்துப்போம். 3வது பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ஃபோக்கஸா நம்ம சொன்னது, இன்சூரன்ஸ் நீங்க வெளியே கட்டுற அமௌண்ட்டை விட நாங்க 30 to 50% ட்ராப் பண்ணி அப்படியே உங்களுக்கு கேஷ்பேக்காக தரப்போகிறோம். ஸோ அந்த ட்ராப் வந்துட்டு யாருக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு அந்த ஆஃபர் தேடி வரும். நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வருதுன்னா அது எங்களால்
ஒரு 30 to 50% கம்மி பண்ணி 5000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய்க்குள்ள முடிச்சு தரப்படும். இதுக்கு நான் வாக்குறுதி. நம்ம வைக்கிள் பாயிண்ட்ஸை நம்பி வாங்க. நான் உங்கள் நீமர் அகைன் வைக்கிள் பாயிண்ட்ஸ்ல இருந்து. பை பை மக்களே.